தமிழக மக்கள் அனைவருக்கும் எதிரே வணக்கம். இந்த அளவுக்கு பணத்துக்கு ஆசைப்பட்டு ஈனப்பிறவிகள்லாம் இருப்பாங்களா அப்படிங்கிறது எனக்கு தெரில. சத்தியமாக சொல்கிறேன், எனக்கு தெரில. காரணம் என்னென்னா, நம்ம ஃபேமஸ் ஆகிறதுக்காக விஜயை பற்றி பேசுவோம், இல்லை அவங்கள பற்றி பேசுவோம், இவங்கள பற்றி பேசுவோம். பணத்துக்காக திமுக கிட்டேருந்து துட்டை வாங்கிட்டு விஜயை திட்டலாம், ஸோ அப்போ நமக்கு பணம் கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காக பல இன்ஃப்ளூயன்சர்ஸ், சோகால்டு பத்திரிகையாளர்கள், நியூட்ரலாக இருக்கவங்க அப்படின்னு சொல்லிட்டு பலர் சுற்றிட்டு இருக்காங்க. அதெல்லாம் பார்க்க போகிறதில்ல. இப்போ சமீபத்தில் இந்த விஜய் அவர்களுடைய மீட்டப்பை ஒரு லைக் கான்ஃபரன்ஸ் மாதிரி நடத்தியிருந்தார்ல, இந்த கட்சியோட நிர்வாகிகள் எல்லாரையும் ஒன்றிணைச்சி வேலூரில் நடத்தியிருந்தார். ஸோ அதில் ஒரு குட்டி கதை சொல்லியிருந்தாப்புல. அந்த கதையை டீகோட் பண்ணுறேன்னு பேரில், மக்களுக்கு பாடம் எடுக்கிறேன்னு பேரில் நம்ம அக்கா ஜூலி அவர்கள் ஒரு வீடியோ பதிவிட்டிருந்தாப்புல. அந்த வீடியோக்கு அடுத்து 2வது வீடியோ, 3வது வீடியோன்னு சொல்லிட்டு அது கண்டினியூட்டியாக போகுது. பார்த்துக்கோங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு. இது எதுக்குன்னா, நான் கம்ப்ளீட்டாக ஒய்எம்சிஏ மைதானத்தில் ஒரு வாரத்துக்கு முன்னாடி தான் ஐயா ஸ்டாலின் அவர்கள் இன்ஃப்ளூயன்சர், சோகால்டு இந்த ஜேர்னலிஸ்ட் எல்லாரையும் பார்க்குறாங்க. கொஞ்சம் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு கோரிக்கை கேட்குறாரு. ஸோ அப்படின்னு கேட்கும்போது இவங்க எல்லாம் கொஞ்சம் ஜாலரை போடுறாங்க. உங்களுக்கு என்னன்னாலும் நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லும்போது இவங்க ஏன் பண்ணாமல் இருக்க போகிறாங்க, பணம் எல்லாருக்கும் கிடைக்கும்போது ஏன் பண்ண மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம பேசியிருந்தோம். 4 நாட்களாக நம்ம பேசிகிட்டு இருந்தோம். இதனால தான் இந்த பத்திரிகையாளர்களும் சரி, இந்த நடுநிலைவாதிகளும் இந்த 2 வயசு குழந்தையை கொண்டது பற்றியும் பேசலை, திமுக கொண்டது பற்றியும் பேசலை. ஒட்டச்சத்திரம் தொகுதியில் நடந்த அந்த ஒரு 24 வயசான பையனை பிறப்புறுப்பை அறுத்து ட்ரில்லர் போட்டு அவனோட நெஞ்சை ஓட்டை போட்டு கிழிச்சு சைலன்சரால் அந்தளவுக்கு கொடூரமாக கொண்டதை பற்றி எவரும் பேசலை அப்படிங்கிற விஷயத்த நம்ம பேசியிருந்தோம். இப்போ நடந்த ஸ்கேம் என்ன தெரியுமா? இந்த பொம்பளை பிள்ளை வாயை விட்டு மாட்டிக்கிடுச்சு. என்ன மாட்டிக்கிச்சுன்னா, ஒரு 3, 4, 5 மாதம் இருக்கும். அந்த டைமில் தான் தனலட்சுமி ஸ்ரீனிவாசா ஹாஸ்பிட்டல் திருச்சியில் ஃபேமஸ் ஆகிட்டுருக்கு. எப்படி ஃபேமஸ் ஆகுதுன்னா, இங்கே நல்ல ஸ்பெஷாலிட்டி இருக்குது, உங்களுக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் இருக்குது, இங்கே அவங்களுக்கு என்னன்னாலும் க்யூர் ஆகிரும் அப்படின்லாம் கிடையாது. பள்ளிப்பாளையம் என்ற ஒட்டுமொத்த ஊர் மக்களோட, ஏழை எளிய மக்களோட கிட்னியை திருடிட்டாங்க. அது ரொம்ப சிம்பிள். ஒரு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக உங்களுக்கு விஷயத்த சொல்கிறேன். ஒரு ஊரில் ஒரு 100 பேர் இருக்காங்க. அந்த 100 மக்களும் நெசவு தொழில் செய்கிறாங்க. ரொம்ப வறுமையில் இருக்காங்க. அவங்களுக்கு பெரிய வருமானம் இல்லை. போதிய வருமானம் இல்லாத ஒரு காரணத்தினால ஒரு டீம் போகுது, ஒரு புரோக்கர் டீம் போகுது. இந்த புரோக்கர் டீம் போய் என்ன பண்ணுறாங்க, உங்களுக்கு இவ்வளோ கஷ்டம் இருக்குது, கடன் தொல்லை இருக்குது, பிள்ளைங்களுக்கு ஃபீஸ் கட்டணும், ஏன் உங்களுக்கு 2 கிட்னி இருக்குது, ஒரு கிட்னி நீங்கள் கொடுத்தீங்கன்னா அதை வச்சு அட்ஜஸ்ட் பண்ணி உங்களால் வாழ முடிஞ்சிடும், அது வளர்ந்துடும். ஸோ அப்படி இருக்க காரணத்தினால ஒரு கிட்னி நீங்கள் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு 10 லட்ச ரூபா தரோம். 10 லட்ச ரூபா உங்களுக்கு எவ்வளோ பெரிய அமௌண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஆசை வார்த்தைகளை சொல்லி 1 நபர், 2 நபர், 3 நபர், 4 நபர்னு சொல்லிட்டு அந்த ஒட்டுமொத்த ஊர் மக்களோட பெரும்பான்மையான மக்கள், ஒட்டுமொத்த ஆயிரக்கணக்கான மக்களை இத்தனை வருஷமாக ஆசை வார்த்தைகளை சொல்லி 10 லட்ச ரூபா, 5 லட்ச ரூபா தரேன்னு சொல்லிட்டு 50,000, 1 லட்சம், 2 லட்ச ரூபா கொடுத்துட்டு இவனுங்க முழுங்கிடுது. நடுவில் போகிற இந்த டீம் இருக்குல்ல, இந்த ஏஜென்சி மாதிரி இந்த புரோக்கர் டீம்லாம் இருக்குல்ல, இவனுங்க முழுங்கிட்டு ஹாஸ்பிட்டலில் போய் கிட்னியை இது எங்கே நடக்குதுன்னா, தனலட்சுமி ஸ்ரீனிவாசா ஹாஸ்பிட்டலில் இந்த டிரான்ஸ்பிளான்ட்டு இந்த விஷயங்கள்லாம் அங்கே தான் சர்ஜரி நடக்குது. ஸோ இந்த மக்கள் அங்கே மக்களை கூட்டு போய் அங்கே போய் டிரான்ஸ்பிளான்ட் நடக்குது. வெளிநாட்டில் இருக்கிற கஸ்டமர்ஸ் இருப்பாங்கல்ல, கிட்னி தேவை இருக்கிறவங்க, பெரும் பணக்காரங்க இருப்பாங்கல்ல. ஸோ இவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க, இந்த மாதிரி ஏழை எளிய மக்களோட கிட்னியை அவங்க எவ்வளோ நாளும் பணம் செலவு பண்ணுறதுக்கு ரெடியாக இருப்பாங்க. ஸோ அவங்ககிட்டேருந்து 40 லட்சம், 30 லட்சம், 50 லட்சம்னு சொல்லிட்டு இந்த ஹாஸ்பிட்டல்காரங்க வாங்கிடுவாங்க. இந்த ஏஜென்சி, இந்த புரோக்கர்காரனுக்கு ஒரு 10 லட்ச ரூபா இல்லை 5 லட்ச ரூபா கொடுப்பானுங்க. புரோக்கர்காரன் அந்த பணத்தை வாங்கிட்டு கிட்னியை கொடுத்த மக்களுக்கு ஒரு 50,000, 1 லட்சம், 2 லட்சம் ரூபா. பாவம் அவன் என்ன பண்ணியிருப்பான், நம்ம உறுப்பை கொடுத்தா 5 லட்சம் கிடைக்கும்னு நினச்சி கொடுத்துருப்பான். ஆனால் இந்த நாய் என்ன பண்ணியிருப்பான், 50,000, 1 லட்சம் தான் கொடுத்துருப்பான். இவன் கொடுத்துட்டு இவன் முழுங்கிட்டு ஹாஸ்பிட்டலுக்காரன் சம்பாதிச்சிருவான், நடுவில் இருக்கிற புரோக்கரும் சம்பாதிச்சிருவான். இது ஒரு நிகழ்வு நடந்துச்சு. தமிழக அரசாங்கமே இந்த விஷயத்தை இது கேஸாகவும் கோர்ட்டில் பப்ளிக் லிட்டிகேஷன் போட்டு ஒரு அட்வொகேட் இது ஹைகோர்ட்லேயும் இந்த கேஸ் போயிட்டுருக்கு. ப்ளஸ் அதை தாண்டி தமிழக அரசாங்கமே இது கிட்னி திருட்டு கிடையாதுயா, இருந்தாலும் இது ஒரு முறைகேடு தான். இப்படி ஒரு முறைகேடு நடந்திருக்கக்கூடாது. திமுக எம்எல்ஏ கதிரவன் அவருடைய ஹாஸ்பிட்டல் தான் இந்த தனலட்சுமி ஸ்ரீனிவாசா ஹாஸ்பிட்டல். இந்த தனலட்சுமி ஸ்ரீனிவாசா ஹாஸ்பிட்டல் யாருடைய நிர்வாகமாக இருந்தாலும் சரி, ஈவந்தோ அவர் டிஎம்கேயோட எம்எல்ஏவாக இருந்தாலும் சரி, நாங்கள் நடவடிக்கை எடுப்போம்னு சொல்லிட்டு சட்டசபையில் வச்சு பேசினார். கரெக்டாக இந்த நிகழ்வில் இவ்வளோ பெரிய முறையீடு தமிழக அரசாங்கம் வெளிப்படையாக சொன்ன ஒரு விஷயம், இப்படி நடந்திருக்கு அப்படிங்கிறது செய்தியாக சுகாதாரத்துறை சொன்ன ஒரு விஷயம். இதில் இன்வால்வ் ஆகியிருக்கிற நபர் ஜூலி அப்படிங்கிற ஒரு விஷயம் வரும்போது கேவலமாக இருக்குது. அதாவது என்னென்னா, 2022 இதே மாதிரியே ஒரு ஆர்கன் டிரான்ஸ்பிளான்ட் நடக்குது. 2022 நவம்பர் மாதத்தில் நடக்குது. அப்போ என்னென்னா, 2022 நவம்பர் மாதத்தில் ஒருத்தவங்க கிட்னி தேவையில் இருக்காங்க. எவ்வளோன்னா அவங்கக்கிட்ட 10 லட்ச ரூபா பேசுகிறாங்க. இன்ஸ்டாகிராமில் ஒருத்தங்க டேரெக்டாக டிஎம் பண்ணுறாங்க.
டேரெக்டாக மெசேஜ் பண்ணிட்டு என்ன பண்ணுறாங்க, சார் இந்த மாதிரி ஜூலி அவங்களுடைய விஷயத்தை பற்றி நீங்கள் இதுக்கு முன்னாடி பேசியிருந்தீங்க. ஸோ உண்மையிலேயே இந்த பொண்ணு வந்து டேரெக்டாக உங்களுக்கு வந்து நீங்கள் நினைக்கிற மாதிரி ஜல்லிக்கட்டு ப்ரொட்டஸ்ட்டு அதை தாண்டி வந்து இந்த பிக் பாஸ் அப்படிலாம் கிடையாது சார். இதை தாண்டி இந்த ஆர்கன் டிராஃபிக்கிங்கில் இன்வால்வ் ஆகிருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்த பதிவு பண்ணுறாங்க. சரி என்னடா இவ்வளோ தான் சொல்கிறாங்க, சும்மா ஏதோ வந்து மெசேஜ்னு சொல்லிட்டு கண்டுக்காமல் விட்டாங்க. விட்டதுக்கப்புறமா வந்து இவங்க அதுக்கடுத்து டீட்டெயில்ஸ் அனுப்புகிறாங்க. சார் இங்கே பாருங்கள், இதுதான் வந்து இந்த பொண்ணுக்கு நான் அட்வான்ஸாக 1 லட்ச ரூபா நான் கொடுத்துருக்கேன். அதாவது இந்த ஜூலி அவர்களுடைய ஒரு டீம் ஒன்று செயல்பட்டுருக்கு. அந்த டீமில் ஒரு பொண்ணு இருக்காப்புல ஷர்மிளான்னு சொல்லிட்டு. இந்த அந்த ஃபோட்டோவை நான் புகைப்படத்தை போடுறேன். இந்த ஷர்மிளா என்ற பொண்ணு தான் இந்த இவங்க தேவை இருக்கிற நபர்கள் இருக்காங்கல்ல, கிட்னி தேவை இருக்கிறவங்க, அவங்கக்கிட்ட டேரெக்டாக பேசுகிறாங்க. 1 லட்ச ரூபாவை 50,000 சொல்லிட்டு 1 லேக் ருபீஸை ஷர்மிளாவோட அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க. அந்த ஸ்க்ரீன்ஷாட்டையும் கொடுத்துட்டாங்க. அந்த ஸ்க்ரீன்ஷாட்டையும் நான் போடுறேன். 2022 நவம்பர் மாதத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க. ஸோ 1 லேக்கை 10 லேக்ஸ் அமௌண்ட் அங்கே பேசிவிட்டு 1 லட்ச ரூபாவை அக்கௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க. ஸோ அதுக்கடுத்தது உள்ள அமௌண்ட் எல்லாமே கேஷ் தான். ஸோ இது வந்து புக்கிங் பண்ண மாதிரி பண்ணிடுறாங்க. ஸோ இவங்க என்ன பண்ணுறாங்க, ஒரு ஏழை அம்மாவை பாவப்பட்டவங்கள அப்ரோச் பண்ணி அவங்கள வலுக்கட்டாயமாக கூட்டு வராங்க. பேசி என்ன அவங்கள வந்து ஆசை வார்த்தைகளை சொல்லி அவங்கள கூட்டு வராங்க. கூட்டு வந்து இந்த தனலட்சுமி ஸ்ரீனிவாச ஹாஸ்பிட்டல் வச்சு தான் இந்த சர்ஜரி நடக்குது. இந்த சர்ஜரி நடந்து முடிஞ்சதுக்கப்புறமா அந்த அம்மா கிட்ட சோகால்டு ஒரு 2 லட்சம் 1 லட்சம் 3 லட்சம் அதை பேசியிருப்பாங்க போல். இவங்க கிட்ட 10 லட்சம் பேசியிருக்காங்க. யார்? இந்த ஷர்மிளா. இவங்க கிட்ட 10 லட்சம் பேசிட்டு அந்த அம்மா கிட்ட 2 லட்சம் 3 லட்சம் இதை பேசிட்டு அவங்களுக்கு கொடுத்த அமௌண்ட் இதை 1 லட்சமோ 1.5 லட்சம் இதை கொடுத்துருக்காங்க. யாருக்கு? அந்த அம்மாவுக்கு, கிட்னியை கொடுத்த அம்மாவுக்கு. அவங்களுக்கு பணத்தை கொடுத்துட்டு இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, இவங்ககிட்ட 10 லட்ச ரூபா வாங்கிட்டு நடுவில் அடிச்சிட்டாங்க. சரி ஓகே, அடிச்சிட்டிங்க ஓகே. இதுவே ஒரு இல்லீகல் ஹியூமன் டிராஃபிக்கிங். அந்த டைமில் ஷர்மிளா உட்பட இவங்க எல்லாரும் யார் கூட இருந்தாங்கன்னா ஜூலி கூட. ஜூலி யாருன்னா ஒரு நர்ஸு ப்ளஸ் இங்கே இருக்கிற ஒரு கிட்னி புரோக்கர். இவங்க எல்லாரும் அந்த டைமில் இருந்திருக்காங்க. இவங்களில் யாருக்குமே இவங்க இந்த தொழில் பண்ணுறாங்க, இவங்க இந்த மீடியேட்டிங் பண்ணுறாங்கங்கிறது எல்லாருக்கும் தெரியாமல் இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. இவங்க டேரெக்டாக சொல்கிறாங்க, சார் அவங்க நர்ஸாக இருக்கிறதுனால இது வந்து ஒரு ஆடட் அட்வான்டேஜாக இருக்குது சார். ஸோ அதை தாண்டி வந்து இதை வந்து ஒரு தொழிலாகவே பண்ணிகிட்ருக்காங்க. இந்த ஷர்மிளா என்கிறவங்க தொழிலாகவே பண்ணிகிட்ருக்காங்க. ஷர்மிளா வந்து ஜூலியோட க்ளோஸ் ஃப்ரெண்டு. இவங்க எல்லாருமே சென்னையில் ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் தான் தங்கிட்டு இருக்காங்க. ஸோ இவங்க தான் இது டேரெக்டாக வந்து என்கிட்ட பணம் கேட்டு நான் 50,000 1 லட்ச ரூபா அனுப்பிச்சி விட்றேன். என் வீட்டுக்காரருக்கு கிட்னி தேவை இருக்கிறனால. உண்மையிலே இது வந்து இல்லீகல் தான். காரணம் என்ன, எங்களுக்கு கிட்னி கிடைக்கல. கிட்னி தேவை இருக்கிறனால நாங்கள் வந்து கேட்குறோம். ஆனால் கடைசியில் என்னென்னா எங்கள் வீட்டுக்காரரு போன வருஷம் தான் இறந்துட்டார். எங்களுக்கு என்ன கில்டின்னு தெரில. அந்த அம்மாக்கிட்டேருந்து பாவம் வாங்கி கொடுத்து இவங்க கரெக்டாக பணம் கொடுக்காதனால எங்களுக்கு என்ன குற்ற உணர்ச்சி வந்துச்சுன்னு எனக்கு தெரில. எங்கள் புருஷரும் இறந்துட்டார் இன்றைக்கி. ஆனால் என்னென்னா இந்த பொண்ணு பற்றி இந்தளவுக்கு இன்றைக்கி பேசிகிட்ருக்கு. இதை கம்ப்ளீட்டாக பேசணும் அப்படிங்கிற நினைக்கும் போது என்னால் பேச முடியல. தயவு செஞ்சு நீங்களாவது கொஞ்சம் பேசி விடுங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த பதிவு பண்ணியிருந்தாங்க. இந்த ஹாஸ்பிட்டலில் இன்னொரு செய்தி வந்துச்சு. இந்த ஹாஸ்பிட்டலுக்கும் பள்ளிப்பாளையம் என்ற ஊரில் இருக்கிற பல ஏழை எளிய மக்கள், கிட்னி இழந்த மக்களுக்கும் நடுவில் இருந்து செயல்பட்ட நபர், ஒரு புரோக்கர், ஒரு மீடியேட்டர் யாருன்னா வந்து ஆனந்தன் சொல்லிட்டு, திராவிட ஆனந்தன் சொல்லிட்டு பேர். ஆனந்தன் சொல்லிட்டு ஒரு நபர் தான் இந்த 2 தரப்புக்கு இடையில மீடியேட் வேலை பார்த்துருக்காப்புல. அதாவது புரோக்கரேஜ் வேலை பார்த்துருக்காப்புல. அதாவது ஏழை மக்கள்கிட்டேருந்து, அது இந்த ஷர்மிளா மாதிரியே தான், ஏழை மக்கள்கிட்டேருந்து உங்களுக்கு 1 லட்சம் 2 லட்சம் தரேன்னு சொல்லிட்டு, இல்லை 10 லட்சம் தரேன்னு சொல்லிட்டு ஆசை வார்த்தைகளை சொல்லி இங்கே வந்து கிட்னி டிரான்ஸ்பிளான்ட் நடந்துடும். எங்கள் தனலட்சுமி ஸ்ரீனிவாச ஹாஸ்பிட்டலில், இந்த கதிரவன் திமுக எம்எல்ஏ கதிரவனோட ஹாஸ்பிட்டலில் இங்கே நடந்து முடிஞ்சதுக்கப்புறமா இவங்ககிட்டேருந்து ஒரு 10 லட்ச ரூபா வாங்கிடுவாங்க. ஏன்னா கிளைண்ட்ஸ் எல்லாம் இவங்ககிட்ட ஹாஸ்பிட்டல்கிட்ட இருக்கும். அங்கே நடந்த நிகழ்வு சொல்கிறேன். ஸோ இவங்ககிட்ட ஒரு 10 லட்ச ரூபா வாங்கிடுவாங்க. அங்கே ஒரு 1 லட்சத்தை கொடுப்பாப்புல, மிச்சத்தை இவர் வச்சுருவாங்க. யார்? மீடியேட்டர் கதிரவன். வந்து இது வந்து ஒரு நிகழ்வு நடந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். சாரி, மீடியேட்டர் ஆனந்தன். இது வந்து ஒரு நிகழ்வு நடந்துட்டு இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். சேம் எக்ஸாக்டாக இன்னொரு புரோக்கராக உள்ள வர்றது யாருன்னா ஷர்மிளா. இந்த டீம் யாரோடதுன்னா, இந்த டீமெல்லாம் யாரெல்லாம் உள்ளே இருக்காங்கன்னா ஷர்மிளா ப்ளஸ் இங்கே வந்து நம்ம எல்லாருக்கும் பாடம் எடுத்த ஜூலி. எவ்வளோ பெரிய கொடுமையான விஷயம் தெரியுமா? நான் உண்மையில் இந்த செய்தியை நீங்கள் பார்த்தீங்கன்னா எத்தனை பேருக்கு தெரியும் தெரில. அந்த மக்கள் 10 வருஷமாக ஒவ்வொருத்தங்களும் கிட்னியை கொடுத்து, ஏன்னா வெளில சொல்ல முடியாது. நான் வந்து எனக்கு கிட்னியை என்னோடய உறுப்பை டிஹெச்ஓடிஏன்னு சொல்லிட்டு ஒரு ஆக்ட் இருக்குது. டிரான்ஸ்பிளான்ட் ஆஃப் ஹியூமன் ஆர்கன்ஸ் அண்ட் டிஷ்யூஸ் ஆக்ட் 1994 ஒரு ஆக்ட் இருக்குது. நான் காலேஜ் படிக்கும்போது படிச்சிருக்கேன். இந்த ஆக்டின் படி நீங்கள் வந்து உங்களோட கிட்னியை, உடல் உறுப்புகளை இன்னொருத்தங்களுக்கு கொடுக்குறதும் தவிர, அதாவது இரத்த சொந்தங்களை தவிர, என் அப்பா அம்மா அண்ணன் அதை தாண்டி என் மனைவி பிள்ளைங்க, இவங்களை தவிர யாருக்குமே என்னோடய கிட்னியை கமர்ஷியலாக நான் விற்கவும் கூடாது, கொடுக்கவும் கூடாது. அது வந்து இந்த சட்டத்தின்படி ஒரு குற்றம்.
தேவை இருக்கிற பட்சத்தில், கிட்னி தேவை இருக்கிற பட்சத்தில் அரசாங்கம் அரசு தரப்புலேருந்து அவங்க அரேஞ்ச் பண்ணி கொடுப்பாங்க. இந்த மாதிரி என்னோடய உடலை வந்து இப்போ நல்லக்கண்ண ஐயா வந்து இறந்தார். ஸோ சிலவங்க வந்து உறுப்புகளை தானம் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கிற உறுப்புகளை அரசாங்கம் வந்து கொடுப்பாங்க. ஆனால் அதை தாண்டி நீங்கள் கமர்ஷியலைஸாக உங்கள் உடல் உறுப்புகளை விற்கணும் அப்படின்னு உயிரோடு இருக்கும்போது விற்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா உங்களால் விற்க முடியாது, சட்டத்தின்படி விற்க முடியாது. ஸோ அப்போ என்னென்னா அந்த மக்களால், கிட்னியை கொடுத்த மக்களால் 2 லட்சம் 5 லட்சம் ஆசைப்பட்டு கொடுத்துருப்பாங்கல்ல, மக்களால் எனக்கு 50,000 தான் கிடச்சி 1 லட்சம் தான் கிடச்சின்னு சொல்லிட்டு ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் பண்ண முடியாது. அப்படி இருக்கிற கட்டாயம் ஏன் முடியாதுன்னா இவங்களாம் மாட்டிப்பாங்க. நீ கொடுத்ததே தவறு, ஆனந்தன் நடுவில் மீடியேட் பண்ணதும் தவறு, ஹாஸ்பிட்டலும் தவறு. இப்போது அந்த மக்கள் எல்லாம் வலி தாங்க முடியாமல் ஏன்னா ஒரு கிட்னி நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா அதுக்கடுத்து அதுக்கான ட்ரீட்மெண்ட் உங்களுக்கு கொடுக்கணும், அதுக்கான கரெக்டான மெடிசின்ஸ் நீங்கள் எடுக்கணும். ஏழை மக்களுக்கு இந்த மாதிரி அவங்களுக்கு வீட்டு செலவு நடத்துகிறதே கஷ்டம். 50,000 1 லட்சம் வாங்கிட்டு ஏதோ கடனை ஏதோ அடைச்சிருப்பாங்க. வீட்டு செலவு ஓட்டுறதே கஷ்டம். 500 1000 2000 ரூபாய்க்கு மாத்திரை மருந்து டெய்லி வாங்குறதுக்கு அவங்களால எப்படி முடியும்? ஹாஸ்பிட்டல் தரப்புலேருந்து ஃபஸ்ட்டு ப்ராமிஸ் பண்ணுறது என்னென்னா உங்களுக்கான எல்லா மெடிசின் செலவுகளையும் நாங்கள் ஏற்றுப்போம், நாங்களே உங்கள் லைஃப் டைம் பார்த்துப்போம் அப்படின்னு சொல்லி இந்த மக்களை மைண்ட் வாஷ் பண்ணி மூளை செலவு செஞ்சு இவங்ககிட்ட கிட்னியை வாங்கிடுறது. பாவம் அந்த மக்களுக்கு கடைசியில் என்னென்னா பல வருஷமாக சிலர்லாம் செத்து போயிருக்காங்க. கிட்னி அந்த வலி தாங்க முடியாமல் கடைசியில் செத்து போனவங்க பலர் இருக்காங்க. வேலைக்கு போக முடியாமல் கிட்னி கொடுத்த நாள்லேருந்து அடுத்த நாள்லேருந்து எங்களுக்கு வேலைக்கு போக முடியல, இத்தனை வருஷமாக என் வீட்டுக்காரர் வேலைக்கு போகாமல் உட்காந்துருக்காருன்னு சொல்லிட்டு நியூஸில் நாங்கள் பார்க்குறோம். ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி வந்த நியூஸ் ஃபுல் மக்களும் பேட்டி கொடுக்குறாங்க. அந்த பள்ளிப்பாளையம், அந்த ஈரோடு பக்கத்தில் இருக்கிற பள்ளிப்பாளையம் மக்கள் எல்லாரும் பேட்டி கொடுக்குறாங்க. இந்த மாதிரி நாங்கள் வந்து இழந்துட்டிக்கிற ஊர் மக்கள் எல்லாரும் அந்த செய்தி சேனல்களுக்கு கொடுக்குறாங்க. இந்த லட்சணத்தில் இருந்த இடத்துல மீடியேட் பண்ண அந்த புரோக்கர் ஆனந்தனை கைது பண்ணாங்க. ஹாஸ்பிட்டலோட கிட்னி டிரான்ஸ்பிளான்ட் லைசன்ஸை வந்து இது பெர்மனண்ட்டாகவே சஸ்பெண்ட் பண்ணாங்க. கோர்ட்டில் கேஸ் நடந்துகிட்ருக்கு. இதில் இன்வால்வ் ஆன ஒரு கும்பல் இந்த ஜூலியோட டீம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வரும்போது ஜூலி டேரெக்டாக இன்வால்வ் ஆகலை. ஆனால் என்னென்னா ஷர்மிளா என்கிற நபர் டேரெக்டாக இன்வால்வ் ஆகியிருக்காங்க. இந்த ஷர்மிளா யாருன்னா ஜூலியோட டீமு. ஜூலி யாருன்னா நர்ஸு. இது எல்லாம் ஒரே குட்டையில் ஊர்ன ஒரு மட்டன் சொல்லிட்டு பார்க்கலாம். இவ்வளோ விஷயம் நடந்திருக்கு. இன்றைக்கி என்ன பண்ணிகிட்ருக்காங்க, திராவிடத்துக்காக திமுகவுக்காக சொம்பு தூக்குறதுக்காக எலும்பு துண்டுகளுக்கு ஆசைப்பட்டு நம்மளுக்கு பாடம் எடுத்துகிட்டு இருக்காங்க. லாஸ்ட் இந்த 2 நாட்களில் இவ்வளோ சம்பவம் நடந்துச்சு தெரியுமா? நம்ம கூட பேசிகிட்டே இருந்தோம். அந்த ஓட்டந்தத்திரத்தில் நடந்தது, அந்த உடல் உறுப்பை அறுத்து நெஞ்சில் ட்ரில் போட்டிருக்கானா எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுமா? அந்த பையன் எவ்வளோ வலியாக அனுபவிச்சிருப்பான். அந்த குழந்தை 2 வயசு பச்சளம் குழந்தை, இதெல்லாம் இதுவும் கண்டென்ட் தானே, இதுவும் டாபிக் தானே, இதுவும் நியூஸ் தானே. இதை மக்களுக்கு பாடம் எடுக்கலாம்ல. சின்ன வயசு பொம்பளை பிள்ளைங்க பாதுகாப்பாக இருப்பாங்கல்ல, ஒரு அவேர்னஸாக நீ க்ரியேட் பண்ணி போடலாம்ல. பாடம் எடுக்கிறதுக்கு ஒரு காலமட்டு கதையை உனக்கு சொல்கிறதுக்கு நொட்ட முடியுதுன்னா அது உனக்கு சமுதாய அக்கறையாம். மாட்டுக்கு நீ பேசுகிறது சமுதாய அக்கறையாம். இதெல்லாம் எந்த குட்டையில் ஊர்ன மட்டன் தெரில, என்ன கழிச்சடன்னு தெரில. இதெல்லாம் மக்கள் நீங்கள் கொண்டாடி ஒரு டைமில் வளர்த்துட்டது தான் இன்றைக்கி வந்து உங்களை பாடம் எடுத்துகிட்டு இப்படி வந்து பேசிகிட்டு இருக்கு. ஒரே விஷயந்தான், நீ என்ன வேணாலும் பண்ணிக்கோ. அதுக்கு முன்னாடி நீ யோக்கியமாக என்கிறத ஒரே விஷயம் பார்த்துட்டு பேசலாம். ஏன்னா நீ வந்து ஒரு 4 சவத்துக்குள்ளே பண்ணுறது வேறு, யாரும் உங்ககிட்ட கேள்வி கேட்க போகிறதில்ல. இன்னொருத்தங்களோட கிட்னியை வாங்கி இன்னொருத்தங்களுக்கு கொடுத்து அதில் ஒரு 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 பாவப்பட்ட மக்களுடைய ஒரு அம்மாவோட அழுகுறல், இன்னொருத்தவங்க வந்து இறந்து போகிறாங்க, அங்கே ஒரு பணம் பார்க்குறது, இந்த ஈனப்பழப்பெல்லாம் எதுக்கு? ஷர்மிளாவும் சரி, அதை கூட வச்சுருந்தா அது இந்த சேர்க்கை சரியில்லைன்னு சொல்லுவாங்க இல்லை, எல்லாரையும் கூட வச்சுருந்த இந்த ஜூலியாக இருந்தாலும் சரி, மக்கள் இந்த மாதிரி சோக்கால்டு இந்த இன்ஃப்ளூயன்சர்ஸ், அதை தாண்டி இந்த நாங்கள்லாம் நடுநிலைவாதிகள், நாங்கள்லாம் பிக் பாஸில் பிரபலம் அப்படின்னு சொல்கிறவங்க எல்லாம் இவங்களுடைய இன்னொரு முகத்தை ஒவ்வொன்றா பார்ப்பீங்க. அதில் ஒரு முகம்தான் உங்களுக்கு பாடம் எடுத்த இந்த ஜூலி. புரிஞ்சுப்பீங்க நம்புகிறேன். நன்றி, வணக்கம்.